வெல்கம் பேக் டு டெய்லி vlogs ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர், அதாவது ஒரு நியூ கேம் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் தான் என் கிளாஸ் ஃபைக்கெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எல்லாருமே இந்த ஃப்ரீ ஃபயர் போடு ஃப்ரீ ஃபயர் அதான் நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் போட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சிஎஸில் இதுக்கு ஒரு வாரமாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரமாகவே இதுதான் விளையாண்டேன். அது இல்லாமல் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது என்ன அந்த ஒரு ஆப்பில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தனால என்னாச்சுன்னா வீடியோ எடுத்துகிட்டு அதெல்லாம் எடிட் பண்ண முடியல. அந்த காரணத்துக்காண்டி தான் என்னால் வீடியோ போட முடியல. இன்னும் டெய்லி போட்டுருக்கோம் ஃப்ரீ ஃபயர் மட்டும். இனிமேல் அண்ணா நிற்கும், நம்ம எங்கேயோ சண்டை போடுறானுவன். நம்ம இப்போ இங்கே போயிட்டு அப்படியே அங்கே அவனை எப்படியாச்சும் கில் எடுத்துடல. கஷ்டப்பட்டு நாக் பண்ணேன். அவன் ஐயோ, நான் மட்டன் தான் இருக்கேன். எவ்வளோ கிலோ குடிச்சிட்டனோ. அவனுக்கு கில் எடுத்துருப்பா, கில் எடுத்துரு எப்பா ஆனால் என்னன்னா நான் நிறுத்திட்டேன். பரவாயில்ல, எப்படியே கில் எடுத்துட்டேன். நான் அது மட்டும் காணும். P90 எடுத்துக்கிட்டு அப்புறம் இதை மஷ்ரூம் ஒன்று. இப்போ அவ்வளோதான். எத்தனை 2 கில்லு. ஓகே, சிஎஸில் நான் கோல்டு அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸா. ஆனால் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வழியாக பின் வழியாக போவோம். பின் வழியானா யாருக்கும் தெரியாதுல்ல. அப்புறம் கண் எடுத்துட்டு எப்போ ஒருத்தர் நாக்கு 2 பேர் நாக்கு போடு நாக்காயிரு. சரி அவன் வருஷமாக ஸ்பைடர் வச்சுருக்கான். இப்போ சரி, நான் ஊக்காங்க வச்சுருக்கேன். ஆனால் எதுக்காண்டி வச்சுருக்கேனே தெரில. அதை வச்சு யூஸே பண்ண மாட்டேங்க. ஓ, நான் இங்கே தான் செத்து கிடக்கணும். இங்கே நான் செத்து கிடக்கேன். எங்கள் டீமில் நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இவன் மட்டும்தான் இருக்கான். இப்போ எல்லாருமே செத்துட்டான். இவன் மட்டும்தான் இருக்கான். இவன் எப்படி கில் எடுக்கான்னு தான் தெரியல. 3 பேர் நாங்கள் பார்க்கோம். செஞ்சு 2 லைக் வேறு போட்டிருக்கேன். சைடில் வரானாலும் பார்த்துக்கப்பா. இங்கேயே நிற்காது, உள்ளே போய் இந்த ஒருத்தன் வந்துட்டாங்க. அவன் ஏன் P90 எடுத்து வச்சிருக்கான். இந்த மேட்ச்சு வந்து நம்மளுக்கு 2400 இருக்குது. P90 ஒன்று, இந்த கன் ஒன்று, வேறு கொஞ்சம் ஒரு க்ளோவாலு இது ஒன்று. அவ்வளோதான். இப்போ பைசா முடியாது. இப்போ அப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா நேராக போய் ஒரு வீட்டுக்கு மேலே ஓடிடணும். வா போ. சரி ஃப்ரெண்ட்ஸ்னா இப்போ அந்த வீட்டுக்கு மேலே போயிட்டு எனிமி டீமுக்காரங்க குழந்தை எடுத்துருவோம். இந்த வழியாக இப்படி நம்ம மேலே போயிட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு முக்கு இருக்குங்களா,
பார்ப்போம். எவனாச்சும் தெரிஞ்சானா அவனை கதையை முடிச்சிட வேண்டியதான். யாராச்சும் வாரானா சண்டன் நல்ல கண்ணு வச்சிருக்கேன். நான் இருக்கிறது தெரிஞ்சு வந்திருக்கானு. ரிவே பண்ணிடு. ரிவே பண்ண மாதிரி தான் அவனை அங்கே ஒருத்தன் ரிவே பண்ணியாச்சு. இப்போ என்ன ஒருத்தன் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஓ இங்கே நிற்கலாம். இல்லை சண்டை நடக்குது. போடல அவனை அழிச்சிருக்கல. அவ்வளோதான் அவனை அங்குள்ள இவன் இங்கே தான் இருக்கு. எஸ்யூடி இவனோட என்னத்தை சொல்றது. இந்த மேட்ச் ஆச்சு, சாரி இந்த ரவுண்ட் ஆச்சு ஜெயிக்க முடியுதா வரும். ஒன்று வேறு ஒரு கோவால் ஒரு பாம்பு அவ்வளோதான். இது அவ்வளோதான் எடுக்க முடியுது. இப்போ அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. சண்டை நடக்க போகுது. வச்சு என்னத்தை சொல்ல நல்ல கண்ணு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனாச்சு இந்த மாதிரி P90 எடுக்கணும். இப்போ எனிமி டீம் கூடுறாங்களா ஒருத்தர் நிற்க அவன் ஆண்டி மாதிரி கண்ணு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கோவாலாம் வச்சிருக்கேல சின்ன அடியில் ரொம்ப வசமாக அடி விழுதுப்பா. வாட்டர் நின்றுட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போகணும். ஒருத்தனை முடிச்சிட்டானு 3 பேர் தான் இருக்கானு. அந்த 3 பேரும் முடிக்கல. கீழே ஓடி போய் பேசாமல் அடிச்சிருவோமா. அதை விட்டா வேற ஆள் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் எனிமி டீமால நினச்சேன். இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோம். அவ்வளோதான் பாம்பில் இல்லை ரிவே பண்ணுங்களா லீ வாடிந்து ரிவே பண்ணுங்களா. இல்லை அந்த ஒருத்தனை கீழே கடைசியாக ரிவே பண்ணி இப்போ நம்ம இந்த கண்ணுக்கு பதிலாக இந்த குளோவால் வந்து 2 குளோவால் அவ்வளோதான். இவனுக்கு பைத்தியம் இல்லைன்னா பைத்தியம் மாதிரி நடிக்கானான்னு தெரியல. இங்கே 2 பேரும் ஆஃப்லைன்னு நினைக்கிறேன். சும்மா சுட்டு காமிக்காதீங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே இருந்து அப்படியே கீழே போவோம். அப்படி இங்கே தான் வருவோமா, அப்படியே மறுபடியும் சொல்லணும். க்ளோவால் போட்டு காப்பாற்றுப்பா தயவு செஞ்சு. நான் அங்கே நிற்கிறேன். எப்பா எங்கே நின்று அடித்தானே தெரியல. P90 எடுத்தாச்சு. இல்லை அங்கே ஒருத்தன் ஜோன் வேறு வருது. ஓ வெளியே இருந்திருக்கியா. சரி இந்த மேட்ச்சு பூய் அடித்த மாதிரி தான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்.
எடுக்கிறதே தான் எடுக்கணும், ஒரு நல்ல கன்னாக எடுக்கணும்ல. மூடிட்டுதான் குறைஞ்சிருக்கான், மூடலாம் குறைய. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டுருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெரியல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.